உறவுகளுக்கு அன்பான வணக்கம். கிளிநொச்சி சாந்தபுரம் 29ஆம் வீதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கேட் ஒன்று போட்டிருக்குது. நாங்கள் அப்படியே காணிக்குள்ளே போனோம்டா பார்த்தீங்கன்னா தெரியும், அதான் வீடு. வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ரூம் இருக்குதுங்க. 3 ரூம் இருக்குது, ஹோல் கிச்சன் இருக்குது. வீட்டுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கஜு மரம் ஒன்று நிற்குது. இந்தியாவில் வந்து ஒரு தென்னை மரம் ஒன்று நிற்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டு கிணறு இருக்குது. மொத்தம் வந்து இதில் 1/4 ஏக்கர் இருக்குது. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இருக்கிறாங்க காணிக்குள்ளே. அதாவது வந்து இரணமடு சந்தியில இருந்து நீங்கள் வந்து கனகாம்பிகை ஆலயத்துக்கு போகின்ற அந்த பிரதான வீதியினூடாக போனீங்கன்னு சொன்னால் இந்த சாந்தபுரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிராமம் வந்து வரும். அதாவது இரணமடு சந்தி ஏனையன் வீதியிலிருந்து சரியாக ஒரு 3.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெட்டு கிணறு வந்து கட்டாமல் அப்படியே வெட்டினபடி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல தண்ணி இருக்குது பாருங்க. இப்போ வந்து கோடை காலம் வந்து போய்கொண்டிருக்குது. கோடை காலத்துலையும் அந்த வெட்டு கிணறு வந்து வத்தையில் தண்ணி இருக்குது. கிளிநொச்சி டவுன்ல இருந்து பார்க்க போனால் ஒரு 6 கிலோமீட்டர் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இரணமடு சந்தி அந்த ஏனையன் வீதியிலிருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். நாங்கள் வீட்டையும் பார்க்கலாம், வீட்டுக்குள்ளேயும் போய் பார்ப்போம். நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கிடையில் நாங்கள் வந்து காணியை வந்து சுற்றி பார்த்துருவோம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரம் வந்து சொல்கிற அளவுக்கு பெரிய மரங்கள் இல்லை. ஒரு கஜு மரமும் ஒரு 2-3 தென்னை மரமும் நிற்கிது. மற்றது 1-2 வேப்ப மரங்கள் நிற்கிது. பின்னுக்கும் வீடுகள் இருக்குது, அந்த சைட்டும் வீடு இருக்குது. காணியினுடைய 4 புறங்கள்லையும் வந்து வீடுகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கால வந்து தகரத்தால் வந்து அடைச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வீடு வந்து மேலே வந்து கேபிள் கூரை தான் போட்டிருக்காங்க, ஓடு போட்டிருக்கிறாங்க. பின்னுக்கு வந்து பிளாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே வீட்டோட சேர்த்து அட்டாச் பாத்ரூம் பிளாட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்தியால மற்ற பகுதிகளில் வேலி வந்து கதியால் தான் ஊண்டி இருக்கிறாங்க பாருங்க. கதியால் ஊண்டி அப்படியே வேலியை வந்து அறிக்கைப்படுத்தி இருக்கிறாங்க. சுற்றி வர வீடு இருக்குதுங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து அப்படியே வீட்டை போய் பார்ப்போம். வீட்டை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. வீட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் இது வந்து ஹோல். கதவுகள்லாம் நீங்கள் மாற்றணும், ஜன்னல் நிலையெல்லாம் மாற்றணும். ஆக எல்லாம் முக்கி போச்சு. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து டிவி வைக்கிறதுக்கு ஒரு டிசைன்லாம் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரூம் உண்டு. அதே மாதிரி அங்காலயம் ஒரு ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். ரூம்களுக்கு வந்து கதவுகள் போடையில். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாருங்கள், அங்கால வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது. இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கிச்சன் இருக்குது. இஞ்சால 3 ரூம் ஹோல் கிச்சன் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் வந்து அப்படியே இந்த வீட்டோட சேர்த்து அப்படியே கட்டி வச்சிருக்கிறாங்க. ஓரளவு ஓகே. ஆனால் நிறைய வேலைகள்னு இப்போ பூச்சி வேலைகள் இருக்குது. மற்ற கதவு நிலைகள் எல்லாம் நீங்கள் மாற்றணும். மற்றபடி ஓரளவு ஓகே. உங்களுக்கு விலையும் வந்து அவைகள் பெருசாக சொல்ல இல்லை. விலை வந்து அப்படியே வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுக்கிறோன்னு சொன்னால் ஒரு 28 லட்சம் ரூபா அப்படி தான் சொல்கிறீங்கன்னா, நேராக போய் கதைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி எடுக்கலாம். பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதில் என்னுடைய நம்பரை தரேன், நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். நேராக போய் நான் கதைச்சி பேசி எடுப்போம். 1/4 ஏக்கர் காணி, வீடும் இருக்குது. வீடும் திருத்தி எடுக்கலாம். காணிக்கு சேர்த்து 28 லட்சம் ஒரு நியாயமான விலையாக தான் இருக்குது. நீங்கள் கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே தான், பிரச்சனை இல்லை. காணி ஓரளவு ஓகே. வீடும் வந்து நீங்கள் கொஞ்சம் செய்து எடுக்கணும். சில பூச்சி வேலைகள் வந்து பூசாமல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து பூசி எடுத்துக்கொள்ளணும். ஓகே, ஒரு வேறு என்ன, இதான் இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பாக இருக்குது. மறக்காமல் வந்து என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. உங்கள்கிட்ட வந்து காணிகள் விற்பனைக்கு இருந்தேன்னு சொன்னால் எங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இதே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.